السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆசைகளையும் தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு நேரம். லுஹாவுடைய நேரம் எப்பொழுதென்றால், அதாவது லுஹருடைய அதான் கூறுவதற்கும் அதே போன்று நாம் சுபஹுடைய அந்த தொழுகையை தொழுது சூரியன் உதயமாகி அதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அந்த அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட நேரம் இது லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய தொழுகையை யார் வளமையாக தொழுது வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். இந்த லுஹாவுடைய நேரத்தில் நாம் இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான். இவ்வாறு இந்த 99 திருநாமங்களில் ஒரு திருநாமம் தான் இந்த திருநாமம். என்ன திருநாமம் என்றால், யா அல்லாஹு யா லர்ரா, யா அல்லாஹு யா லர்ரா என்ற இந்த திருநாமம். இதனை 100 தடவைகள் ஓதுவோம். ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆசைகள் தேவைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். லுஹாவுடைய நேரம் துஆக்கள் கபூலாக கூடிய நேரம். அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருநாமத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயகம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.